எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மீன் ஃப்ரைனாலே நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு. இப்போ இந்த மீன் ஃப்ரையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன் வச்சு இந்த ஃப்ரை செய்ய போகிறோம். முழு மீன் வச்சு நல்ல மசாலாலாம் தடவி இது செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சிம்பிளான பட் ரொம்பவும் டேஸ்டியான மீன் வறுவல் பண்ண போகிறோம். இந்த மீன் வறுவல் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. நெக்ஸ்ட் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். 1/2 எலுமிச்சப்பழ ஜூஸை ஊற்றுங்க. நீங்கள் நிறைய மீன் எடுத்திருக்கீங்கன்னா 1 எலுமிச்சப்பழத்தை ஃபுல்லாக பிழிஞ்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், நான் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மொத்தமாக நான் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீன் மசாலா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இல்லைனா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிடுங்க. நான் இதில் 2 பக்கமும் சின்ன சின்ன கட்ஸ் போட போகிறேன். மசாலாவை 2 பக்கமும் மீன் மேலே தடவி விடுங்க. மசாலாவை கட் பண்ண இடத்துலையும் நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் நீங்கள் மீன் பொரிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலாவை நல்லா தடவியாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அடுத்து நம்ம மீனை பொரிக்க போகிறோம். மீனை ஊற வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். பேன் சூடானதும் மீன் பேனில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்து கோல்டன் கலர் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மீன் 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுருங்க. மீன் பொரிச்சதும் அதே பேனில் ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் கீர்னது போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. இது மீன் வறுவலுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளோட அட்டகாசமான ஸ்பைசியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் மேலே ஃப்ரை பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு எலுமிச்சப்பழ சாறு ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் மீன் எவ்வளோ பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்திருக்குன்னு. எப்போவும் மீன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரசாரமான சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நான் முழு மீனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்னதாக இருந்தது. சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய மீனாக இருந்ததுன்னா நீங்கள் பீசஸ் கட் பண்ணி மசாலா தடவி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல சூடான சாதத்தில் ரசம், சாம்பார் வச்சு இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.